அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் கொடுத்தாலே லிமிட் என்ன சார், -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் +1 தான். அதுக்கப்புறம் 2 டிடெக்ஷன் பார்ட் ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஞாபகம் இருக்கா சார்? டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன சார்? அது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1 பை ரூட் 2 பை எனி இன்டர்வல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு இ பவர் IS எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இது ஃபார்மல் டெஃபினிஷன் ஆஃப் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 பை ரூட் 2 பை டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம லிமிட் என்ன சார் கொடுத்துருக்கோம், -1 to +1 கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த இ பவர் ISX எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்? நம்ம டி மாவியஸ் தியரம் வச்சு பிரிச்சு எழுதுனா இந்த இ பவர் ஐ தீட்டான்றது எப்படி சார் பிரிக்கலாம், காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டான்னு பிரிக்கலாம். இங்கே தீட்டாக்கு பதில் என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா SX இருக்கு. அப்போ இது எப்படி சார் பிரிக்குன்னு பாருங்க, காஸ் SX பிளஸ் ஐ சைன் SX பிரிச்சுக்கலாம் இன்டு டிஎக்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சார் பண்ணலாம், ரெண்டு இன்டெகிரேஷனாக பிரிச்சிடலாம். ஸோ 1 பை ரூட் 2 பை integral -1 to +1. So function 1 minus x square cos SX dx ஒரு integration ஆகும் plus imaginary value along with 1 by root 2 pi integral -1 to +1 1 minus x square sin SX ரெண்டு integration பிரிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு integration பிரிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணலாம்னா இன்டர்வல் பார்க்கணும். இன்டர்வல் பண்ணும்போது நம்ம இன்டர்வல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்வல் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல் கொடுத்துருக்கோம். இன்டர்வல் என்ன நேம் பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக் இன்டர்வல். அப்போ சிம்மெட்ரிக் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆட் பார் ஈவன் செக் பண்ணணும். ஆட் ஆர் ஈவன் செக் பண்ணணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் காஸ் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபங்க்ஷன், sin is always odd function. ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா மைனஸ் கொடுத்துக்கலாம் சார், ஈவன் ஃபங்க்ஷன்னா ப்ளஸ் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் செக் பண்ணால் போதும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? சப்போஸ் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டாலும் சேஞ்ச் ஆகாது. எக்ஸுக்கு பதிலாக -x போட்டாலும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்றது என்ன சார்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் தான், இதுவும் ஈவன் ஃபங்க்ஷன் தான். சரிங்களா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா ஃபைனலாக மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈவன் ஃபங்க்ஷன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா அதுவும் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனாக தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஈவன்னா ஈவன், ரெண்டுமே ஆட்னாலும் ஈவன். ஒன்று ஆடு ஒன்று ஈவன் இருந்துச்சுன்னா ஃபைனலி அது ஆட் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஆட் ஃபங்க்ஷன்னா வேல்யூ 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ 1 பை ரூட் 2 பை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால என்ன பண்ணலாம் சார், 2 டைம்ஸ் ஆஃப் ஆஃப் த இன்டர்வல் 0 to 1 இல்லைங்களா? ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காஸ் SX dx மட்டும் இருக்கும். செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டாக 0ன்னு போட்டுடலாம். ஏன் சார் 0ன்னு போடுறோம், பிகாஸ் திஸ் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டாக 0 போட்டுடலாம், ஏன்னா இது ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இது எப்படி சார் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பெர்னோலி ஃபார்முலாவில் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? பெர்னோலி ஃபார்முலா என்ன சார், இன்டகிரேஷன் uv dx ஈக்குவல்ஸ் டு uv1 மைனஸ் u dash v2 பிளஸ் u டபுள் dash v3 மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ யூன்றது என்ன சார், இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். யூன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ u dash இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன சார் கிடைக்கும், 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. யூ டபுள் டேஷ் என்ன சார், மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2. யூ ட்ரிபிள் டேஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0.
இப்போ வீன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வி நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று சைனாக இருக்கணும், இல்லை காசாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மாக இருக்கணும். அப்போ இங்கே காஸ் டேர்ம் இருக்குது. அப்போ காஸ் எஸ்எக்ஸ். இப்போ வி ஒன் காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ். வி டூ சைனை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எஸ்எக்ஸ் பை எஸ் ஸ்கொயர். வி த்ரீ மைனஸ் அப்படியே தான் இருக்கும். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன் எஸ்எக்ஸ் பை எஸ் கியூப். அப்போ யூ வி ஒன் சார், யூ டேஷ் வி டூ, யூ டபுள் டேஷ் வி த்ரீ. சரிங்களா? இப்போ அந்த ஃபார்முலாவில் போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்மளோட பெர்னோலி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ 1/√2π டிஸ்டர்ப் பண்ணலை, கூட 2 இருக்குது. இப்போ 2/√2π u 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். v1 sin sx by s minus u dash minus 2x. v2 minus cos sx by s square. u double dash minus 2. v3 minus sin sx by s cube. இல்லைங்களா? limit 0 to 1. 0 to 1. ஸோ இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட் 1 அப்ளை பண்ணினா ஆகும். ஓகே, இது என்னது? u v1, இது u dash v2, இது u double dash v3. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகுன்னு பாருங்க சார். 1 அப்ளை பண்ணுமா இங்கே? அப்போ 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும் சார்? 0 ஆயிரும் இல்லைங்களா? அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். ஏன் 0 ஆயிரும் சார்? எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் 1 மைனஸ் 1 0 ஆயிரும். மைனஸும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மைனஸ் மட்டும் வச்சுக்கலாம். 2. எக்ஸுக்கு என்ன சார் அப்ளை பண்ணுறோம்? 1 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணினா ஆகும் 2 இருக்கும். காஸ் எஸ் பை எஸ் ஸ்கொயர் இருக்கும். இந்த 2 மைனஸ் என்ன சார் ஆகும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். ப்ளஸ் 2 சைன் எக்ஸுக்கு பதில் 1 போட்டால் சைன் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ஆயிரும். இது அப்பர் லிமிட் சார். மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லோவர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இங்கே வேல்யூ உண்டு சார். ஆனால் சைன் 0 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதனால் ஃபஸ்ட் டேர்ம் 0. ஃபஸ்ட் டைம் ஏன் சார் 0? எக்ஸுக்கு 0 போட்டால் சைன் 0 ஆயிரும். ஸோ சைன் 0னா டேர்ம் 0. அடுத்து ஒரு மைனஸ் வச்சுக்கலாம். இந்த எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன சார் ஆகும்? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. அதனால் செகண்ட் டைம் என்ன ஆகுது? 0. தேர்ட் டைம் ஏன் சார் 0? எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் சைன் 0ன்னு கிடைக்கும். இப்போ சைன் 0னா அது ஃபுல்லாக 0. அப்போ லோவர் லிமிட்டே கிடையாது சார். ஒன்லி அப்பர் லிமிட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 காமனாக இருக்கும். ஸோ 2/√2π எடுத்துக்கலாம். உள்ள என்ன காமனாக இருக்குன்னா 2 காமனாக இருக்குது, எஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ 2/s ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டைம் ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன சார் இருக்குன்னா மைனஸ் காஸ் எஸ் இருக்கும். இங்கே 2 வெளியே போயிடுச்சு, எஸ் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா சைன் எஸ் மட்டும்தான் சார் இருக்கும். சைன் எஸ் பை எஸ் மட்டும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ எல்சிஎம் எடுக்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இப்போ 2 again to 4 ஆயிரும். கீழே √2π இருக்கும். 1/s ஸ்கொயர் இருக்கும். இது எல்சிஎம் எடுத்து என்ன சார் கிடைக்கும்? மைனஸ் எஸ் காஸ் எஸ் பிளஸ் சைன் எஸ் பை எஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ இடத்த மாற்றி எழுதுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க ஃபைனலாக. ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபைனலாக என்ன நமக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க. எஸ் ஸ்கொயரும் எஸ் என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4/√2π. இடத்த மாற்றி எழுதுங்க சார். இந்த டேர்மை முன்னாடி கொண்டு வந்துட்டேன், அதாவது ப்ளஸ் டேர்மை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். அப்போ சைன் எஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ் பை எஸ் கியூப்னு கிடைச்சிரும். இது என்ன சார்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் ஃபைன் பண்ணியிருக்கணும். டிடக்ஷன் பார்ட் இன்னும் போகலை. ஸோ டிடக்ஷன் பார்ட் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் சார்? ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் 1. டிடக்ஷன் 1 என்ன சார் ஃபைன் பண்ணோம்? இன்டெக்ரல் சைன் டி மைனஸ் டி காஸ் டி பை டி கியூப் டிடி ஃபைன் பண்ணுங்களா? இதான் சார் ஃபைன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டிடக்ஷன் பார்ட்ஸ். ஸோ டிடக்ஷன் பார்ட் 1க்காக என்ன பண்ணுறேன்னா பை
definition of inverse Fourier transform. ஞாபகம் இருக்கா சார் inverse Fourier transform definition? Small f of x equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity. Answer என்ன சார்? f of s தான் answer into e power minus isx into ds. இது inverse Fourier transform ஓட definition மட்டும்தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். f of x என்ன சார் வேல்யூ? ஞாபகம் இருக்கா சார்? f of x ஓட வேல்யூ என்ன சார்? 1 minus x square equals to 1 by root 2 pi any interval minus infinity to plus infinity. இந்த f of x என்றது ஒன்றும் இல்லை சார், ஆன்சர் தான். இந்த ஆன்சர் தான். அப்போ 4 by root 2 pi sin s minus s cos s by s cube into e power minus isx into ds. சரிங்களா? ஸோ யூஸ்வலாக பண்ணக்கூடிய அதே ப்ரொசீஜர் தான். ஸோ போட்டாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்? put x equal to 0 on both sides. Put x equal to 0 on both sides. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. x equal to 0 on both sides, comma we get. So x க்கு 0 போட்டால் 1 minus 0 square equals to, இங்கே 4 constant, root 2 pi, again root 2 pi என்ன சார் ஆகும்? 4 by 2 pi ஆயிரும். Interval minus infinity to plus infinity, sin s minus s cos s by s cube அப்படியே தான் இருக்கும். ஸோ எக்ஸுக்கு 0 போடுறோம் இல்லைங்களா சார்? அப்போ இந்த டேம் என்ன ஆயிரும்? இந்த டேம் 0 போடுறோம். அப்போ e power minus is 0 ஆகும். ஆர் யூ கேன் ரைட் e power 0. வாட் இஸ் e power 0? 1. அப்போ அது போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. சரிங்களா? இப்போ டேர்ம்ஸை கட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த 4ம் 2 கட் பண்ணிக்கலாம். 4 and 2 கட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 2 இருக்கும். இந்த 2 இந்த பக்கத்தில் விட்டுலாம். அப்போ என்ன ஆகும் சார்? பை மேலே போயிடும், 2 கீழே இருக்கும். ஈக்குவல்ஸ் டு இந்த இப்போ பாருங்க சார், இது என்ன இன்டர்வல் பாருங்க. இது என்ன இன்டர்வல் சார்? மறுபடியும் இது என்னது? இது இந்த இன்டர்வல் நேம் என்ன சார்? எஸ், சிம்மெட்ரிக் இல்லைங்களா? சிம்மெட்ரிக். அப்போ சிம்மெட்ரிக்காக இருந்தால் என்ன சார் செக் பண்ணும்? ஆட் பார் ஈவன் செக் பண்ணும். சிம்மெட்ரிக்காக இருந்தால் கட்டாயம் ஆட் இல்லை ஈவன் செக் பண்ணும். சரிங்களா? அப்போ இது என்ன கொடுத்துருக்கோம்? சைன் எஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ் பை எஸ் கியூப். சரிங்களா? இதில் எஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் எஸ் போடுங்க சார், என்ன கிடைக்குன்னு பாருங்க. சைன் ஆஃப் மைனஸ் எஸ் மைனஸ் எஸ் காஸ் ஆஃப் மைனஸ் எஸ் பை மைனஸ் எஸ் ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா? அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது என்ன சார்? நமக்கு தெரியும் மைனஸ் சைன் தீட்டா. இந்த மைனஸ் மைனஸ் என்ன சார் ஆகும்? பிளஸ் எஸ்ன்னு ஆயிடும். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்றது காஸ் தீட்டா. மைனஸ் எஸ் ஹோல் கியூப்னா மைனஸ் எஸ் கியூப் ஆயிடும். மைனஸ் எஸ் ஹோல் கியூப்னா மைனஸ் எஸ் கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ மேலே ஒரு மைனஸ் வெளியே எடுத்துருங்க சார், என்ன ஆகுதுன்னு பாருங்க, இடத்த மாறி. அப்போ எஸ் காஸ், ஓகே, மேலே ஒரு மைனஸ் வெளியே எடுத்து என்ன ஆகும் சார்? சைன் எஸ், இங்கே மைனஸ் இல்லை. அப்போ எஸ் காஸ் எஸ் பை மைனஸ் எஸ் கியூப் ஆயிடும். இப்போ இந்த மைனஸும் மைனஸ் கட் பண்ணிட்டான், மறுபடியும் என்னது? அதே டைம் தான். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் சார்? இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். இது கிளியர்லி இது ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால இது என்ன சார் பண்ணலாம்? நம்ம 2 times ஆஃப் ஆஃப் த இன்டர்வல், 2 times 0 to infinity. ஸோ சைன் எஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ் பை எஸ் கியூப் இன்டூ டிஎஸ். அப்போ இந்த 2 ஆப்போசிட் ஃபங்க்ஷன் என்ன சார் ஆகும்? டிவிஷனில் வந்துடும். இப்போ தேர்ஃபோர் ஃபைனல் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? 0 to infinity sin s minus s cos s by s cube ds ஓட வேல்யூ பை பை ஆல்ரெடி 2, இந்த 2 வரும்போது என்ன சார் ஆகும்? பை பை 4 ஆயிரும். சரிங்களா? ஸோ டிடக்ஷன் 1 ஓவர் இல்லைங்களா? இப்போ டிடக்ஷன் 2 என்ன சார் சொல்லுதுன்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். அப்போ எப்போ ஸ்கொயர் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பார்சிவால்ஸ் ஐடென்டிட்டியில் தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ டிடக்ஷன் 2
deduction 2. So by definition of Parseval's identity என்ன சொல்லுதுன்னு பாருங்க. definition of Parseval's identity integral 0 to infinity ஆன்சரை ஸ்கொயர் பண்ணா ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோதான் சார் இது Parseval's ஐடென்டிட்டி. சரிங்களா? ஆன்சரை ஸ்கொயர் பண்ணால் ஃபங்க்ஷனையும் ஸ்கொயர் பண்ணும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன சார்? ஆன்சர்ன்றது என்ன? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ 0 to infinity ஆன்சர் என்ன சார் நமக்கு? 4/√2π sin s minus s cos s by s cube. இதானே சார் நம்ம ஆன்சர். இதை ஸ்கொயர் பண்ணால் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸோட மேக்ஸிமம் லிமிட் என்ன சார்? 1, மினிமம் 0, மேக்ஸிமம் 1 வரைக்கும் தான் போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன சார் வேல்யூ? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சரையும் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இதை எப்படி சார் இன்டெகிரேட் பண்ணுறது? சாதாரண இன்டெகிரேஷன் தான். ஸோ 0 to 1. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எப்படிங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இல்லைங்களா? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இந்த a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் பிரிச்சுட்டு இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க சார். இந்த பக்கம் இது 4 ஸ்கொயர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? 16. ரூட்டை ஸ்கொயர் பண்ணால் ரூட் கட் ஆயிரும், 2/π ஆயிரும். அப்போ லிமிட் 0 to infinity அப்படியே தான் இருக்கும். இப்போ சைன் எஸ் மைனஸ் எஸ் காஸ் எஸ் பை எஸ் கியூப் இது அப்படியே என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் இன்டூ டிஎஸ் ஈக்குவல்ஸ் டு இது ஒர்க் இன்டெகிரல் 0 to 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் கிடைக்கும். இது என்டர் பண்ண என்ன சார் கிடைக்கும்? 1 இன்டூ டிஎக்ஸ்னா எக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸ் பவர் 4 டிஎக்ஸுக்கு எக்ஸ் பவர் 5/5 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸுக்கு எக்ஸ் கியூப் பை 3. லிமிட் என்ன சார்? 0 to 1. ஸோ 1 அப்ளை பண்ணுங்க சார். என்ன கிடைக்கும் பாருங்க. அப்பர் லிமிட்ஸ் 1 ப்ளஸ் 1/5 மைனஸ் 2/3 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5 + 1 6/5 ஆகும் மைனஸ் 2/3. இது எல்சிஎம் எடுங்க சார். 6 × 3 18, 5 × 2 10/15 ஆகும். இதனோட ஃபைனல் வேல்யூ என்ன சார் கிடைக்கும்? 8/15 கிடைக்கும். அதாவது இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கும் சார் எல்ஹெச்எஸ்ல. இப்போ 8/π இருக்கும் இந்த பக்கம் சார். 8/π இன்டெகிரல் 0 to infinity sin s minus s cos s by s cube whole square ds. இதனோட வேல்யூ என்ன சார் கிடைக்குது? 8/15 கிடைக்கும். இடத்த மாற்றி போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. therefore ஃபைனலாக நம்ம எழுதுனா என்ன கிடைக்குன்னு பாருங்க. இன்டெகிரல் 0 to infinity இந்த டேர்மை எந்த சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்கு இல்லைங்களா? ஈக்குவல்ஸ் டு ஆல்ரெடி 8/15 இருக்கு. கூட என்ன சார் வருதுன்னு பார்த்தீங்கன்னா π/8 வரும். அப்போ இந்த 8ம் 8 கட் பண்ணிட்டா கடைசி ஆன்சர் என்ன சார் நமக்கு? π/15. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.